ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனோட விழா நாயகன் பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரதீப். உங்கள் அம்மா வந்திருக்காங்களா பிரதீப்? ஆக்சுவலாக ரொம்ப நல்ல பையனை பெற்றெடுத்திருக்கீங்கம்மா. நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். கிட்டத்தட்ட 2 வருஷம் நீங்கள் பொறுமையாக காத்துட்டு இருந்தீங்க இந்த தருணத்துக்காக பிரதீப். ரொம்ப சந்தோஷம். அம்மா உங்ககிட்ட சொல்லிக்கிறேம்மா, இந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர். உங்கள் பையனோட படம் சைத்தான் படம் வந்து பெரிய பிளாக் பஸ்டர். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு. 2 லாங்குவேஜ்லேயும் பெரிய ஹிட் ஆகுமா. அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன், டெக்னீஷியன்ஸ், எடிட்டர் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா டைம் பார்க்காம வழக்கமாக படம் போனால் 5 மாதம் ஆகும், 3 மாதம் ஆக முடியும். இந்த படம் ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் ஆயிடுச்சு பண்ணுறதுக்கு. இவ்வளோ பொறுமையாக என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய அம்மா, என்னோடய மனைவி சாண்ட்ரா, ஜனார்தனன் என் கூட இருக்கிறவர், வீரசெந்தில், என்னோடய பேக் போன்ஸ், இவங்க எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் நிறைய நான் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போக மாட்டேன், நிறைய பேச மாட்டேன். பட் ஸ்டில் என் மேலே ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையும் அபிமானமும் வச்சுருக்கிறீங்க எல்லாருமே. உங்கள் நம்பிக்கையை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன். ஃப்யூச்சரில் கூட கண்டிப்பாக தொடர்ந்து காப்பாற்றுவேன். ஒரு படம் பண்ணி முடித்தா பத்தாது, அது வந்து பெருசாக ரிலீஸ் ஆகணும் இல்லையா. எனக்கு வந்து ஆரா சினிமாஸ் மகேஷ் சாரை வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தெரியும். ரொம்ப பண்பான, ரொம்ப எளிமையான, ரொம்ப என்னோடய கேரக்டர் அப்படியே பார்க்குற மாதிரி இருந்துச்சு அவர்கிட்ட. ரொம்ப நல்ல டைப்பு. இப்போ ரீசெண்டாக அவரோட இருமுகம் படமும் டிவி படமும் பெரிய ஹிட்டாக இருக்குது. மகேஷ் சார் எங்கே இருக்கீங்க? உங்களுக்கு அதை தொடர்ந்து சைத்தானும் ஹிட்டு தான் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு மை அம்மா, ஷீ இஸ் மை பேக் போன். அப்புறம் எனக்கு இந்த பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு விஜயாண்டனி சாருக்கும் ஃபாத்திமா விஜயாண்டனி மேம்க்கும் வித் ஆல் மை ஹார்ட் நன்றி சொல்கிறேன். தென் டைரக்டர் பிரதீப் சார், சினிமாட்டோகிராஃபர் பிரதீப் சேட்டன், அண்ட் தேங்க்ஸ் டு என்டையர் டீம் ஆஃப் மை சைத்தான். நான் ஒரு 3 மாதமாக எங்கேயுமே வெளியே போகிறதில்ல. நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டும்தான் தெரியாது. அதே போல் இதுலேயும் கலந்துக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தேன். ஃபாத்திமா வந்து என்னை நேராக கூப்பிடும்போது மனுஷகமாக என்னால் வர முடியலன்னு சொன்னேன். பட் நேற்று ராத்திரி ஒரு 6 மணிக்கு விஜய் ஆண்டனி ஃபோன் பண்ணி, நீங்கள் பட்டுக்கிட்ட வந்து மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா, ஆனால் அப்படி நீங்கள் வரணும், இன்னொரு வார்த்தை சொன்னார், அதனால தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன், நீங்கள் வந்தால் நான் சந்தோஷப்படுவேன்னார். நான் இங்கே வந்து இந்த ஒரு 1/2 மணி நேரம் இங்கே இருக்கிறதுனால ஒரு மனிதன் சந்தோஷப்படுகிறான் என்றால் அந்த சந்தோஷத்தை கொடுக்கலாமேன்னு தான் நான் வந்திருக்கிறேன். ஏன்னா அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுன்றது ஒரு பெரிய விஷயம். நான் ரொம்ப உழைச்சிட்டேன், ஓடிட்டேன், ஆட்டம் போட்டேன். அதனால தான் கடவுள் பார்த்தாரு, ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மனிதான்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதம் வீட்டில் போட்டார். முதல் முறையாக இந்த விழாவில் கலந்துக்கிறேன். அதில் உண்மையாக நம்ம நேசிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தின் விழாவில் நான் கலந்துக்கிறதுல ரொம்ப என்னால் முடியலைன்னா கூட அதில் கண்டிப்பாக கலந்துக்கிறேன்னு வந்தேன். ஆனால் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். எல்லோரும் அந்த முதல் 5 நிமிஷம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் அதை பார்க்கல, கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். ஆனால் படத்தின் வெற்றியை வந்து அந்த விஜய் ஆண்டனியின் படத்தின் வெற்றியை அவருடைய ட்ரெய்லரை பார்த்தோ பாடல்களை பார்த்தோ அந்த ஆரம்பம் பார்த்தோ சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவருடைய தன்னம்பிக்கை. எல்லோரும் இங்கே பேசுனவங்களாம் சொன்னாங்க. அந்த தன்னம்பிக்கை வந்து சாதாரணமானதில்லை. அவர் மியூசிக் டைரக்டராக இருந்து நடிகனாகும்போது நான் கூட அவரை கூப்பிட்டு நான் சொன்னேன், விஜய் எதுக்குமா அப்படின்னு கூட கேட்டேன். அப்போ அவர் சொன்ன வார்த்தைகள், இல்லை சார் நான் ஜெயிப்பேன். அந்த நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை அது சாதாரணமாக ஒருத்தருக்கு வராது. நான் உழைக்கிறேன் சார், என்னமோ பண்ணுவேன் சார், அது பார்ப்பேன் சார், கடவுள் இருக்கார் சார், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே தவிர நான் வெற்றி பெறுவேன்,
அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு படம் முடிஞ்ச உடனே அடுத்த படம் ஆரம்பிக்கும் போது, சார் இந்த படம் இதை விட பெருசாக போகும், இந்த படம் இதை விட பெருசாக போகும் அப்படின்னு சொல்லி சொல்லி அவர் பண்ணார். ஆகவே நான் பேர் வைத்த பிள்ளைகள் யாருமே சோட போனதில்லை. அதனால் இவருக்கு நான் தான் பேர் வச்சேன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. இது ரொம்ப பேருக்கு தெரியாது. ஏன்னா அவர் ஒரு படம் மியூசிக் டைரக்டராக ஒத்துக்கிட்டார். நண்பர் சசி படம்னு நினைக்கிறேன், உண்மைதானே? ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த படம் தள்ளி போய்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் விஜய் ஆண்டனி வீட்டுக்கு வந்து ஒரு பாட்டு போட்டு காட்டினார், சப்போஸ் உன்னை காதலித்து அப்படின்னு ஒரு பாட்டு. உடனே நான் அப்போது சுக்கிரன் தயாரிப்பில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக அதுக்கு பிறகு பெரிய பெரிய நடிகர்களுடைய படங்கள்லாம் இயக்கக்கூடிய வாய்ப்பு வந்தும், அவர் நடிகனான பிறகு மியூசிக் டைரக்ஷன் நிறுத்திட்டாரேன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஃபோக்கஸ். ஒரு மனிதனுக்கு ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். நம்ம நடிக்கணும்னா அது மேலே நம்ம முழு கவனத்தையும் வைக்கணும். வேறு ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 படம் மியூசிக் பண்ணால் பணம் வரும், அதுலெல்லாம் கவனம் போச்சுன்னா இதில் போயிடும் அப்படின்றதுக்காகத்தான் அவர் மியூசிக் டைரக்ஷனை நிறுத்தினார் நினைக்கிறேன் நான். அது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒன்று. அப்போது என் வீட்டுக்கு வந்து அந்த பாட்டை போட்டு காட்டும் போதும் உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன். அக்னி அப்படின்னார். அக்னின்னா உங்களுக்கு தெரியுமில்ல, நெருப்பு. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா நெருப்பு வந்து நம்மளை சுற்றுமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட, விஜய் உங்கள் ஒரிஜினல் நேம் என்னன்னு கேட்டேன். விஜய் ஆண்டனின்னு சொன்னார். ரொம்ப அழகான பேர் உங்கள் தாய் வச்சுருக்காங்களே, அதையே நீங்கள் வந்து அக்னின்னு மாற்றுறீங்க. விஜய் என்றாலே வெற்றி, ஆண்டனி என்றால் காக்கும் கடவுள், அந்தோணி என்று சொல்லுவார்கள். இந்த கடற்கரை கிராமத்துக்கெல்லாம் போனீங்கன்னா அந்தோணியார் கோயில் தான். ஏன்னா கடலுக்குள்ளே போனால் திருப்பி வர்றது அவர் தயவு இருந்தால் தான் வர முடியும், அந்தோணியார் தயவு இருந்தால் தான் வர முடியும். அப்படியேப்பட்ட ஒரு நல்ல பேரை வச்சுக்கிட்டு ஏன் இப்படி கொஞ்சம் விஜய் ஆண்டனின்னு பேரை மாற்றிக்கிறீங்களான்னு கேட்டேன். அவர் எதுவுமே சொல்லாமல் சரின்ட்டார். அதுக்கு பிறகு தான் நான் வந்து பட்டுக்கிட்ட எல்லாம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துச்சு. பட்டுன்றது வந்து அவருடைய மனைவி. நான் பட்டுன்னு கூப்பிட்டு பட்டுன்னு அவங்க சொன்னாங்க, அவர் ரொம்ப பிடிவாதக்காரராச்சு அங்கிள், எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு கேட்பாங்க. அது என்னமோ ஏன் நல்ல நேரம் நினைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். இப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய வளர்ச்சி எனக்கு பிரமிப்பாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. என்னுடைய மகன் வளர்ச்சியை பார்த்து எந்த அளவுக்கு நான் சந்தோஷப்பட்டனோ அதே மகிழ்ச்சி இவருடைய வளர்ச்சி ஒவ்வொன்றையும் பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். அவர் இன்னும் வளரணும், ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்குது. ஏன்னா அவர் வந்து கதையை செலக்ட் பண்ணுறது, தங்கிட்ட இருக்கிற மைனஸ் என்னான்னு முதல்ல அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் அந்த கதையை செலக்ட் பண்ணி அதை ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி நம்ம வந்து ஆடியன்ஸ் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த ப்ராஜெக்டில் யார் நடித்தாலும் வெற்றி அடையும் அப்படின்ற ஒரு நிலைமையில் தன்னை கொண்டு போய் அங்கே வச்சுக்கிறார். அது ரொம்ப எல்லா நடிகர்களுக்கும் வரக்கூடிய ஒரு இது கிடையாது. இவர் அதைத்தான் முதல்ல தனக்கு என்ன வரும், தன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கதைகளை செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லோரும் சொன்னாங்க அவருடைய டைட்டில்லாம் வந்து ஆன்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. டைட்டில் மட்டும்தான் ஆன்டியாக இருக்கும். அவர் மிக மிக பாசிட்டிவான கேரக்டர். பாசிட்டிவ்னா எல்லாத்துலேயும் பாசிட்டிவாக இருப்பார். நான் ஜெயிப்பேன், இந்த படம் ஜெயிக்கும், இந்த பாட்டு போட்டால் அந்த பாட்டு ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவான மனிதர். அவருடைய இந்த ப்ராஜெக்ட் இதில் சம்பந்தப்பட்ட இந்த சைத்தானின் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும்
குறிப்பாக இயக்குனர், ஏன்னா நான் ஒரு இயக்குனராக அவரை வாழ்த்துகிறேன். பிச்சைக்காரன், சைத்தான், யமன் இந்த மாதிரி டைட்டில்ஸ் வைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு தைரியம் வேணும், மேம் சொன்ன மாதிரி. ஏன்னா இந்த மாதிரி டைட்டில்ஸ் சூஸ் பண்ணும்போது இனிஷியலாக வந்து ட்ரேடில் எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சார். ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி டைட்டில்ஸ் அவர் சூஸ் பண்ணுறாருன்னா அதுக்கு காரணம் வந்து அவர் மேலே இருக்கிற தன்னம்பிக்கையும் கதை மேலே அவர் வைக்கிற நம்பிக்கை, அது ஒரு முக்கியமான ரீசன். ஏன்னா விஜய் ஆண்டனி சார் வந்து அவர் சூஸ் பண்ணுற எல்லா கதைகளுமே வந்து அவருக்கு பொருத்தமானது மாதிரி, ஆடியன்ஸ் நல்லா போய் ரீச் ஆகிற மாதிரியான கதைகள் வந்து சூஸ் பண்ணி பண்ணுறாரு. ஸோ இன்றைக்கி அவர் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிற காரணம் வந்து அந்த கதை செலக்ட் பண்ணுற விதமும் அவரோட ஹார்ட் ஒர்க்கும் தான் காரணம். ஏன்னா வந்து நடிக்கிறது மட்டுமே ஒரு ஹார்ட் ஒர்க்காக நாங்கள்லாம் நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு சைடில் ப்ரொடக்ஷனும் பார்த்து ஹீரோவாகவும் நடித்து மியூசிக்கும் கம்போஸ் பண்ணுறதுங்கிறது வந்து அது எவ்வளோ ஒரு மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயினுங்கிறது வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது சார். அண்ட் அதுக்கெல்லாம் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து அஃப்கோர்ஸ் ஃபாத்திமா மேடம். நானே அவங்க நிறைய வாட்டி தொல்லை பண்ணியிருக்கேன், கூப்பிட்டு ப்ரொடக்ஷன் சம்மந்தமாக நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டிருக்கேன். ஸோ அவங்க இருக்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். அண்ட் படத்தோட டைரக்டர் பிரதீப் பற்றி சொல்லி ஆகணும். ஐம் வெரி ஹாப்பி. அவரோட டைரக்ஷனில் அடுத்து நான் ஒர்க் பண்ணுறேன். இப்போ படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. நேற்றா வந்து படம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அவரை பற்றி நிறையா விஜய் ஆண்டனி சார் சொல்லியிருக்காரு, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப ஒரு டெடிக்கேட்டட் பர்சன் அப்படின்னு. நேற்று ஒர்க் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது, பிரதீப் நீங்களும் ஒரு ஷைத்தான் தான். அதாவது அந்த ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற விஷயங்கிறது ஒரு விஷயம் வந்து அப்சஸ்டாக இருக்கும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு சைத்தான் தான். அந்த வகையில் வந்து பிரதீப் வந்து கண்டிப்பாக தமிழ் சினிமா கிடச்சிருக்க ஒரு மிகப்பெரிய இயக்குனர். நாளைக்கு வந்து டெஃபினட்டாக வந்து தமிழ் சினிமாவில் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களை சூஸ் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆயிருந்தால் அதுக்கப்புறம் உங்கள் கையிலேயே பிடிக்க முடியாது. ஸோ கரெக்டான டைமில் உங்களை லாக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு விஜய் ஆண்டனி சார் அண்ட் பிரதீப். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு படம் எடுக்கிறதுங்கிறத விட ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. ஸோ அந்த வகையில் நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற ஆரா சினிமாஸ்க்கும் என்னோடய வாழ்த்துக்கள். என்னை பொறுத்தவரையும் 2009 என்னோடய முதல் படம் நினைத்தால் இன்றைக்கும் அப்போவே விஜய் ஆண்டனி ஒரு சைத்தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஐ மீன் ஒரு எப்படி சொல்கிறது, பேய் மாதிரி வேலை செய்வார். ஒரு விதத்தில் வந்து அவர் கூட ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் அவரை பற்றி. ஒரு டேரக்டரோட வேலையை வந்து ரொம்ப ஈஸியாக்குவார். அது என்னென்னா, நான் என்னோடய படங்கள் 3 படங்கள், நான் 4 படம் பண்ணியிருக்கேன், அதில் 3 படம் விஜய் ஆண்டனி தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. நினைத்தால் இன்றைக்கும், யுவன் நிபதி, ஹரிதாஸும். மியூசிக் எனக்கு அப்போவே என்னென்னா, நினைத்தாலிக்கும் அப்போவே வந்து மியூசிக்கோடு நிப்பாட்ட மாட்டார். ஜென்ரலாக மற்ற விஷயங்கள் எல்லாமே பேசுவார். ஒரு சொல்லுவோம்ல ஸ்பிரிட் பர்சனாலிட்டின்ற மாதிரி ஒரு படத்தை பற்றி சொல்லுவார். குமார் மேக்கிங் சும்மா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படிம்பாரு. சரி ரொம்ப புகழ்ந்து நல்லா இருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். திருப்பியும் ஒரு ஹாஃப் அன் கழிச்சு இந்த இடம் என்ன குமார் இவ்வளோ இப்படி இருக்குது அப்படியே டப்புன்னு ரிவர்ஸாக பேசுவார் 10 நிமிஷத்தில். இந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒரு எதுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு படத்துக்குள்ளே இறங்கிட்டாருன்னா, ஜஸ்ட் ஒரு மியூசிக்கை மட்டுமே அவர் பார்க்குறதில்ல. அப்போ வந்து என்னடா இது தேவையில்லாத வேலையாக இருக்குது அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். நான் பல தடவை சொல்லியிருக்கேன். பட்டு இப்போ தெரியுது அவருடைய ஒவ்வொரு வளர்ச்சியும். அது ஒரு ஃப்ரெண்டாக என்றைக்குமே ஒரு ஃப்ரெண்டு ஜெயிக்கும் போது நாம் ஜெயிக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அந்த உணர்வை கொடுத்துருக்காரு. இந்த படமும் அது பார்க்கும்போது 100% தெரியுது அந்த விஜய் ஆண்டனியோட பிராண்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் டேரக்டர் ஷுட் அப்ரிஷியேட் ஹிம். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு அதை சொல்லுவாங்க, முதல் படம் மாதிரி தெரியலன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக முதல் படம் மாதிரி தெரியுது. அவ்வளோ பர்ஃபெக்டாக ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப இட்ஸ் வெரி நைஸ். அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்குது. அருமையான ஒரு விழா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. முதல் காரணம், கடந்த ஆல்மோஸ்ட் 30 வருடங்களாக வில்லனாகவும் அல்லது குணச்சித்திர நடிகர் என்ற கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் இருந்த எனக்கு ஒரு ட்ரெய்லர் மூலம் ஒரு ஹீரோங்கிற ஃபீலிங்கை கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். வண்டர்ஃபுல் ட்ரெய்லர், அமேசிங் ஒன். நல்ல சிறப்பான ஒரு படம் வருவதற்கு பல பேருடைய உழைப்பும் பங்கேற்பும் நிச்சயமாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும். மை ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன், முதலாக பாராட்ட வேண்டியது நிச்சயமாக ஃபாத்திமா அவர்களைத்தான். சச் எ வண்டர்ஃபுல் ப்ரொடியூசர் அண்ட் சச் எ குட் மேனேஜர் ஆஃப் திங்ஸ். நிர்வகிக்க வேண்டிய விஷயங்களை சிறப்பாக செம்மையாக, அது கோஆர்டினேஷன்லாம் டைம்லி திங்ஸ், அதெல்லாம் ரொம்ப அழகாக அவங்களுடைய நிர்வாக குழு செய்தது. அதை நான் பாராட்டுகிறேன். இரண்டாவது, நிறைய படங்கள் நம்ம செய்யும்பொழுது
இயக்குனர்களோ அல்லது நம்மக்கிட்ட கதை சொல்ல வர உதவி இயக்குனர்களோ இந்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதும்பொழுது உங்களை மனசில் வச்சுக்கிட்டு தான் சார் இந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல்கிறது வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும், நமக்கு வந்து கொஞ்சம் அது பிடித்தமாக இருக்கும். ஆனால் உண்மையாக அப்படி செய்தவர் பிரதீப் கிருஷ்ணமூர்த்திங்கிறத நான் வந்து பப்ளிக்காக நான் சொல்லுவேன். படம் ஷூட்டிங் ஆரம்பமாகிறதுக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 4 மாதம் முன்னாடியே என்னை சந்திச்சு அவர் பேசினார். இந்த படத்தில் மனோதத்துவ ரீதியான விஷயங்கள், சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் மிக ஆழமாக கையாளப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. அப்படிப்பட்ட விஷயத்தை எடுத்து கையாளும் பொழுது அதற்கு தேவையான அளவுக்கு ஆராய்ச்சி, ரிசர்ச், ஸ்டடி, பல விஷயங்கள் தேவைப்படுகிறது. அவ்வளவு நுணுக்கமான விஷயங்களையும் பெருமுயற்சி எடுத்து ஆழமாக கணித்து புரிந்து கொண்டு அப்புறம் அதை வந்து ஸ்கிரிப்ட்ல கொண்டு வந்தார் பிரதீப் கிருஷ்ணமூர்த்திங்கிறத நான் தைரியமாக சொல்லுவேன். அதற்கு மனமார்ந்த பாராட்டுகள் அவர்கள் கொடுக்க வேண்டியது. அந்த ஒரு அத்தென்டிசிட்டி என்று சொல்லக்கூடிய விஷயம் படத்தில் கொண்டு வரதுக்கு நல்ல முயற்சி பண்ணியிருக்காரு அவர். அது மட்டுமல்ல, ஒரு 18 வயது இளைஞனுடைய அந்த துடிப்பும் அந்த ஆர்வம் இருந்தே இருக்கும். கேள்விகள் கேட்டுகிட்டே இருப்பார் ஒரு சிரிப்போட. தட் வெரி நைஸ் திங் அபவுட் ஹிம், தட் எனர்ஜி, தட் பாசிட்டிவிட்டி, அந்த சர்ச், அந்த தேடல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக பிரதீப் கன்னி முயற்சி என்று சொல்லலாம், ஆனால் மிக சிறந்த அனுபவப்பட்ட ஒரு இயக்குனரை போல நீங்கள் இந்த படத்தை எடுத்துக்கிறீர்கள் அப்படின்னு நான் தைரியமாக சொல்லுவேன். இவரை பத்தி எல்லாருமே பேசுவாங்க, நானும் பேசதான் ஆசைப்படுகிறேன். பட் த ஃபர்ஸ்ட் திங் இஸ் வாட் அன் அமேசிங் ஹியூமன் பீயிங். விஜய் ஆண்டனி பத்தி நான் சொல்றேன். வாட் அன் அமேசிங் ஹியூமன் பீயிங். முதல் முறையாக வைஜி மகேந்திரன் சார் சொன்னது போல எனக்கும் முதல் முறையாக அவரோடு சேர்ந்து ஒரு படத்தில் சேர்ந்து வேலை செய்யும் அந்த வாய்ப்பு. முதல் நாள் ஷூட்டிங்கில் வந்து நாங்கள் அதிகம் பேசக்கூட, அதாவது சீனுக்காக அந்த காட்சிக்காக பேசினோம். அதை தாண்டி அதிகம் பேசலை. ரத்தின சுருக்கமாக விஷயங்களை சொல்லுவார். அவங்களுடைய அசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லுவார். ஆனால் 2வது நாள் 3வது நாள் அதுக்கப்புறம் ஐ திங்க் தேர் வாஸ் a melting down and then warmth and then we started talking. பேச ஆரம்பித்தோம். அப்போ பேசும்பொழுது விஜய் ஆண்டனி என்ற மனிதரை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஹியூமிலிட்டிங்கிற வார்த்தையை தன்னடக்கம் என்று சொல்லலாம், தன்னை தாழ்த்தி கொண்டு அதையும் ஏற்றுக்கொள் வந்த மனப்பக்குவம் என்று சொல்லலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் யதார்த்தமாக வாழ்க்கை புரிந்து கொண்டு தேவைக்கு அதிகமாக எடை போடாமல் ஆப்ஜெக்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய இப்படித்தான் உண்மை இருக்கும் என்று தெளிவோடு செயல்படும் அந்த ஒரு மிக சிறப்பான குணம் விஜய் ஆண்டனி சார்கிட்ட இருக்குது. அவர் சொன்னார், அப்போ நாங்கள் ஒரு ஷூட்டிங் 5வது நாள் 6வது நாள் பேசும்போது சொன்னார், இதுவரை 4 படங்கள் எடுத்துட்டோம் சார், ஒவ்வொரு படமும் இது ஒரு வித்தியாசமான படம், ஒரு தரமான படம், மக்கள் மனதில் வந்து ஆஹா என்று சொல்லக்கூடிய படம் அப்படிங்கிறத நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன். என்னுடைய நம்பிக்கை என்னன்னா, இந்த ஒரு விஷயத்தை தரமான, வித்தியாசமான, நல்ல, மனதிலே பதியக்கூடிய படமாக எடுத்துக்கொண்டு வந்தால் வெற்றிங்கிற அந்த பெரிய விஷயம் வெகு சீக்கிரமாக வந்து சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறது. அதற்கு தேவையான பொறுமை எனக்கு இருக்கிறதுன்னு சொன்னார். மிகப்பெரிய வார்த்தை அது. இது வந்து பிச்சைக்காரன் படம் முடியறதுக்கு முன்னாடி, ரிலீஸ் ஆகிறதுக்கு பல மாதங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய வெற்றி வந்து சேர்ந்தது. நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஃபார் இஸ் பிரின்சிபல்ட் வே ஆஃப் லுக்கிங் அட் லைஃப், அதை இந்த படத்திலையும் கடைபிடித்திருக்கிறார். தெளிவோடு இருப்பது சிறப்பானது, தெளிவோடு இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த திடமோடு இருப்பது இன்னும் சிறப்பானது. அந்த தெளிவு திடம் இருந்து தலைகணம் இருந்துன்னு வச்சுங்க, அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். மற்றவங்களும் ரொம்ப துச்சமாக இருப்பாங்க. ஆனால் இந்த அளவுக்கு தன்னடக்கத்தோடு, அழகாக சொன்னார் மகேந்திரன் சார், படத்திற்கு தேவையான எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்காமல், தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும், தேவையில்லாத விஷயத்தை பார்க்கவே மாட்டார். மிக சிறப்பாக ஃபோக்கஸ் என்று சொல்லக்கூடிய முனைந்து செயல்பட்ட மிக சிறப்பான ஒரு நடிகர், தயாரிப்பாளர், நல்ல ஒரு நண்பர், மிக சிறந்த ஒரு மனிதர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு மேலும் மேலும் பல வெற்றிகள் வந்து குவிய வேண்டும் என்று எல்லாம் வல்ல அந்த இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். மற்ற கலைஞர்கள், சக டெக்னீஷியன் சொல்லக்கூடியவர்கள், பிரதீப், you did an awesome job. It was really out of the world to see visually what was there on the screen. And for everybody else, all the very best.
Good luck to every member of this team. Thank you so much for the opportunity. ஒரு 2 days பேக் விஜய் ஆண்டனி சார் ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஃபோன் பண்ணி அந்த மாதிரி ஆடியோ லான்ச்சுக்கு அவசியம் வரணும்னு. லாஸ்ட் ஆடியோ லான்ச் பிச்சைக்காரனில் வரல, சின்ன கோவம், பட் இட்ஸ் ஓகே. பட் இந்த படம் எனக்கு முன்னாடியே இந்த ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணும்போதே எனக்கு தெரியுங்க இந்த படத்தோடைய கதை எல்லாமே. இட்ஸ் சச் ஒரு ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பேய் படம் மாதிரிலாம் இருக்காது, ஒரு ஹாரர் சீக்வன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படமாக இருக்கும் கட்டாயம். அண்ட் தென் இப்போது காலகட்டத்தில் வந்து நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுதுங்க, அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கறது மட்டும்தான் நிற்கிதுங்க. அந்த மாதிரி படத்தில் பார்க்கும்போது சைத்தான் வந்து ஷோராக வந்து இந்த நவம்பர் மந்தில் ஒரு ஹிட்டான ஒரு படமாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ தென் ஓல் ஹார்ட்டட்லி தேங்க்யூ ஃபார் சச் எ ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக. And then I thank Fatima madam for inviting me actually. சென்டிமெண்ட்ஸ் ரொம்ப அதிகமான நம்ம ஃபிலிம் ஃபீல்டில் டைட்டில்ஸ்லேயே சென்டிமெண்ட்டை உடைக்கிற விஜய் ஆண்டனி சார் அவர்களுக்கு வணக்கம். அதான் அவர்கிட்ட கேட்டேன், எப்படி சார் யமன்னு டைட்டில் வைக்கிறீங்க, சைத்தான் வைக்கிறீங்க, பிச்சைக்காரன் வைக்கிறீங்க, அடுத்தது ராகு காலமான்னு கூட ஒரு வாட்டி உட்காந்து பேசிகிட்டு இருக்கப்போ கேட்டேன். ரொம்ப தைரியம். பட் ஆனால் பிரதீப் பற்றி சொல்லணும்னா டைரக்டரோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது. பிரதீப்னு ஒரே குரல் கேட்டுகிட்டே இருக்கோம். கேட்டால் கேமராமேன் பேரும் பிரதீப்பு, டைரக்டர் பேரும் பிரதீப்பு. ஸோ ஒரே பிரதீப்பாக தான் இருக்கும் அங்கே லொக்கேஷனில். அவ்வளோ நல்லா இருந்தது. இன்னொன்று, இந்த படத்தின் மூலியமாக என்னோட முகமும் தெலுங்குக்கு போகுதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் சுயநலமாக யோசிக்கிறேன். அதனால் தெலுங்குலேயும் இந்த படம் ரொம்ப பெரிய வெற்றி அடையணும். ஒரு வாட்டி ட்ரெயினில் வந்துட்டுருக்கிறப்போ 2 பேர் உட்காந்து லேப்டாப்பில் படம் பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு தூங்குறதுக்கு டைம் ஆகிடுச்சு. நான் 11 மணி ஆச்சு சார், கொஞ்சம் இடம் விடுங்க சார், என்னோடய சீட். மேடம் இன்னும் ஒரு கிளைமேக்ஸ் மட்டும் பார்க்குறேன் மேடம் அப்படின்னாங்க. அப்படி என்ன படம் தான் அப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்தா பிச்சைக்காரன் படத்தை வந்து ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள்லேயே உங்கள் லேப்டாப்பில் போட்டு பார்த்துட்ருக்காங்க. நான் வந்து சார்கிட்ட கூட சொன்னேன், சார் பிச்சைக்காரன் படத்தை இப்படி லேப்டாப்பில் போட்டு பார்த்துட்ருக்காங்க சார், திருட்டு விசிடியில். நான் அவங்கள்ட்டே சண்டை போட்டது மாதிரி பண்ணாதீங்கன்னு. பட் அந்த அளவு பார்க்குறாங்கன்னா அந்த படம் எவ்வளோ பெரிய ஹிட்டாக இருக்கும்னு தெரியும். அதே மாதிரி சைத்தான் படமும் பெரிய ஹிட் ஆகணும்னு நான் வணங்குற கடவுளை பிரார்த்திச்சுக்கிறேன். First of all, you are choosing little negative or non-hero kind of titles. இந்த மாதிரி நெகட்டிவ் டைட்டில் சைத்தான், விஜய் ஆண்டனி இன் அண்ட் ஆஸ் சைத்தான், இந்த மாதிரி ஒரு டைட்டில் போடுறதுக்கே ஃபஸ்ட்டு ஹீரோ ஒத்துக்கணும். ஹீரோன்னா ஒரு டேஷிங், டேரிங், டைனமிக் அந்த மாதிரி டைட்டில் வேணும்னு சொல்லி நேச்சுரலாக டிமாண்ட், அது தப்பில்லை. அது ஒரு படத்துக்கு ஹீரோ இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஆடியன்ஸு எக்ஸ்பெக்டேஷனும் ப்ளஸ் ஹீரோஸ் கூட அந்த மாதிரி டிமாண்ட் பண்ணுவார். பட் வித்தவுட் எனி டிமாண்ட் யூ ஆர் சூஸிங் டைட்டில்ஸ் லைக் சைத்தானன்னா இட் இஸ் ஒண்டர்ஃபுல் டேரிங் டைட்டில். அதே மாதிரி பெச்சகாடு டைட்டில் பார்த்தா பழைய காலத்தில் என்டி ராமாராவ் சார் சூஸ் பண்ணுவார். நான் ஹீரோ ஓரியன்ட் டைட்டில்ஸ், ஒரு அர்த்தாங்கி, ஒரு బడిపంతులు, చెల్లెలు కాపురం, రక్త సంబంధం, இந்த மாதிரி sentimental attached titles only with NTR has gone those days. After that I am seeing Vijay Antony sir like that. And எல்லாரும் சொல்கிறாரு விஜய் ஆண்டனி சாருக்கு பேக் போன் ஃபாத்திமா மேடம் சொல்லி. நான் அங்கே நிப்பாட்டல, ஃபர்தராக போகிறேன். ஃபாத்திமா மேடம்க்கு பேக் போன் தங்கச்சி சாந்த்ரா, சாந்த்ராக்கு பேக் போன் 42 போன்ஸ். ஆனால் ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் ஒரு படத்துக்கு அவர்கிட்ட வேலை எப்படி வாங்கணுமோ சாந்த்ரா மேடம்க்கு தெரியும், ஃபாத்திமா மேடம்க்கு தெரியும். அதுக்காக ரிலாக்ஸ்டாக விஜய் ஆண்டனி சார் இஸ் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் ஹிஸ் ஒர்க் லைக் ஹீரோ அண்ட் மியூசிக். தட்ஸ் வை he has become a big successful hero. అండ్ ఎకనామిక్స్ పற்றி, తెలుగు లాంగ్వేజ్ రైట్స్ పற்றி వేణుగోపాల్ సార్, శివకుమార్ సార్ சொன்னார். తెలుగు ரைட்ஸ் அவர் வாங்கிட்டாரு. ஐ கங்க்ராச்சுலேஷன் போத் ஆஃப் யூ. திஸ் இஸ் கோயிங் டு பி எ பிக் ஹிட். எதுக்குன்னா எக்கனாமிக்ஸ் நான் சொல்கிறேன், ஒரு பெரிய ஹீரோ படம் தெலுங்கு லாங்குவேஜ்க்கு பிஃபோர் ரிலீஸ் ஒரு பூஸ்டப் கொடுத்துட்டு, ஒரு கிரேஸ் கொடுத்துட்டு 10 crores, 20 crores, 15 crores அந்த மாதிரி சேல் பண்ணுறது சர்வசாதாரணம். அது பிஸ்னஸ், அதில் தப்பில்லை. பட் பிச்சைக்காடு படம் நம்ம பையர் கூட ப்ராஃபிட்டை வரணும்னு சொல்லிட்டு நான் ஓப்பனாக எக்கனாமிக்ஸை சொல்கிறேன். முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ சொல்கிறதுக்கு ஒன்றும்
విజయాంతని సార్కి ప్రాబ్లం ಇಲ್ಲ ಯಾರಿಗೆ ప్రాబ్లం ಇಲ್ಲ అనిக்கிறேன். బిచ్చగాడు படம் 45 lakhsக்கு வித்துட்டார், வெறும் 45 lakhs. And it has collected in entire Andhra Pradesh more than 30 crores. எங்கே 45 lakhs, எங்கே 30 crores? ఇది ஒரு ரஜினிகாந்த் சார் படமோ ஒரு கமல்ஹாசன் சார் படமோ இதுக்கு முன்னாடி அந்த ஃபிகர் கிராஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 30+ பிஸ்னஸ் பண்ணது ஒன்லி பிச்சைக்காடு. ஸோ பிச்சைக்காடுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் கிரேஸு ரீச் ஆகணும் ஆயிரும். டெஃபினட்டாக திஸ் வில் ரீச். சைத்தான் டைட்டிலே அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. வேணுகோபால் சார்னு சிவகுமார் சார் சொன்ன மாதிரி 600 தியேட்டர்ஸ் போடுறதுல தப்பில்லை. அவங்க காசு ஃபஸ்ட் டேனே வரும்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. நாட் ஈவன் ஃபஸ்ட் வீக், ஃபஸ்ட் டேனே அவர் போட்ட காசு வரும். ஐ விஷ் த என்டையர் டீம், particularly Vijay Anthony sir, director Manoj sir, and all his team, Fatima madam, Chantra madam, everybody, all the best and good wishes. பிச்சைக்காரன் ஷூட்டிங் போயிட்டு இருந்த சமயத்தில் ஒரு 2 தடவை இந்த சைத்தான் பட யூனிட் போயிருக்கேன், ஐ மீன் லொக்கேஷனுக்கு போயிருக்கேன். ஒவ்வொரு தடவை போகிறப்பையும் எனக்கு பிரமிப்பாக இருக்கும். என்னடா இது செட்டு இப்படியெல்லாம் போட்டிருக்காங்க, இப்படியெல்லாம் செட்டு போட முடியுமா அப்படின்னு ஒரு பிரமிப்பு இருக்கும். இன்னொரு தடவை போகிறப்ப என்ன விதவிதமாக எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. சார் திடீர்னு விஜய் என்ன சொல்ல, சார் இந்த இன்றைக்கி யூஸ் பண்ண இந்த கேமரா யூஸ் பண்ணலாம் சார் அப்படிம்பாரு. என்னடா நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணலையே, வெறுமே சாதாரணமாக ஒரு ஸ்டோரி டெல்லராகவே இருந்துகிட்ருக்குமே அப்படின்னு ஒரு பிரமிப்பை, ஒரு ஆச்சரியமாக தான் இந்த படத்தை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இந்த 5 minutes, ஃபஸ்ட்டு 5 minutes, இந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு 5 minutes பார்த்தோன்னா அந்த பிரமிப்பு அப்படியே இதில் பிரதிபலிக்குது. ஏன் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க, ஏன் அந்த மாதிரி கேமரா யூஸ் பண்ணாங்க, எதுக்கு அந்த மாதிரி செட்டு அப்படிங்கிறதெல்லாம் இந்த இதில் அவ்வளோ நல்லா வந்திருக்கு. அவ்வளோ அந்த பிரமிப்பு, அப்போ இருந்த பிரமிப்பு எனக்கு இந்த 5 minutes பார்த்தப்ப அப்படியே தொடருது. ஸோ பிரதீப் அண்ட் விஜய் ஆண்டனி, சைத்தான் வசூலில் பெரிய பேயாட்டம் போடுன்னு வாழ்த்துறேன். நன்றி. இது என்னோடய முதல் மேடை. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இந்த நாளுக்காக நாங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் சார். ஸோ இந்த ஸ்கிரிப்டை வந்து நாங்களும் என் ஃப்ரெண்டு கார்த்திக்கும் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் சன் டிவியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் என்னோடய பாஸ் விஜய் சாரதி சார் வந்து என்னை ரெஃபர் பண்ணார் விஜய் ஆண்டனி சார்கிட்ட. அப்புறம் நான் ஒரு நாள் வந்து விஜய் ஆண்டனி சாரை வந்து கதை சொன்னேன். சொன்ன உடனே விஜயானி சார் வந்து நம்ம பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்போலேருந்து விஜயானி சார் சொல்லிக்கிட்டே இருப்பார், இந்த படம் வந்து சார் நம்ம படம் பெரிய படம் சார், நம்ம படம் பெரிய படம் சார் அப்படின்ட்டு. இப்போ தான் தெரியுது உண்மையிலே சைத்தான் ரொம்ப பெரிய படம் சார். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. வந்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ சார், தேங்க்யூ. விஜய் ஆண்டனி சாரை எனக்கு அவ்வளோ பழக்கம் கிடையாது. ஆனால் அவருடைய படம், முதல் படம் நான் படம் பார்த்தேன். பார்த்துட்டு அவர்கிட்ட என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட இருந்து நம்பர் வாங்கி அவருக்கு நான் ஃபோன் பண்ணி, சார் நான் ஐஸ்வரி கணேஷ் பேசுகிறேன், உங்கள் படம் பார்த்தேன் சார், ரொம்ப பிரமாதமாக இருந்ததுன்னு சொல்லி அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் நானும் அவரும் ஒரு நல்ல நண்பர்களாக இருந்துகிட்ருக்கோம். அதுக்கு அதே மாதிரி அடுத்த படம் சலீம் பார்த்துட்டோம் ஃபோன் பண்ணி. அதாவது எப்போ அவர்கிட்ட பேசுகிறதுன்னா அவருடைய படம் பார்த்து அன்றைக்கி ஃபஸ்ட் டேவே நான் போய் பார்த்துடுவேன், பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டே அவர்கிட்ட பேசிடுவேன். அதே மாதிரி தான் அடுத்த படம் இந்தியா பாகிஸ்தான் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிச்சைக்காரன் பார்த்துட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி இதான் ஒரு படமும் பார்த்துட்டு ஒரு படம் சார் டீசெண்டாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லுவேன். இன்றைக்கி என்ன இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருக்காரு, ரொம்ப சந்தோஷம். இதில் இன்னொரு பெரிய சந்தோஷம் வந்து என்னுடைய அருமை நண்பர் மகேஷ் ஆரோ ஃபிலிம்ஸ் வந்து இவங்களோட ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இப்போது லைனாக இருமுகன், தேவி, அடுத்தது சைத்தான், இந்த மாதிரி வெற்றி படங்களையாக கொடுத்துட்ருக்காரு. மேலும் மேலும் அவரும் இதில் சேர்ந்ததுனால நிச்சயமாக இந்த படமும் வெற்றி படமாக அமையும். அதுக்கு முன்னாடியே இந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே ட்ரெய்லரையே ரொம்ப மிரட்டியிருக்காங்க. இன்னும் படத்தை பார்த்தா எப்படி இருக்கும்னு தெரியல. மிக பிரம்மாண்டமாக இருந்தது. உடனே இப்போது விஜய் ஆண்டனி சார் சொன்னார், இந்த டைரக்டர் யார் இப்போ டைரக்டர் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், அவர் இப்போவே உடனே ஒரு படத்தை சிபி வச்சு பண்ணிகிட்ருக்காரு, அந்த ஷூட்டிங் போயிட்டுருக்குன்னு. ஸோ எந்த அளவுக்கு இருந்தாருன்னா ஒரு படம் இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்னொரு படம்
டைரக்ட் பண்ண அவரும் மேலும் நல்லா வர்றதுக்கு என்னுடைய மனந்தமான அந்த வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைய வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டைட்டில் மட்டும்தான் விஜய் ஆண்டனி ஒரு சைத்தான்னு போட்டிருக்கார். உண்மையிலேயே ஒரு அற்புதமான மனிதன், அதான் முக்கியம் அவரோட குவாலிட்டி. அவர் தன்னை தாழ்த்தி சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறார், அதனால் அப்படி சொல்லியிருக்கார் டைட்டில். அந்த மனிதனுக்கு பின்னாடி இருக்கும் ஒரு அற்புதமான மனிதி அவங்க ஃபாத்திமாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இவருடைய பண்பை பற்றி நம்ம சொல்லணும்னா இங்கே மேடையிலேயே நமக்கு தெரிஞ்சுது. யூஸ்வலாக அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் ஸ்டார்ஸை முதல்ல கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணா இருப்பாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு விஜய் ஆண்டனி. ஸோ இது ஒரு டீம் ஒர்க் ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூ ஷோட் தட் ஒண்டர்ஃபுல். இந்த படம் எனக்கு மை ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் விஜய் ஆண்டனி. பட் இந்த படத்தில் நடிக்கும்போது 40-45 வருஷமாக எனக்கு இல்லாத ஒரு விபரீத ஆசை இப்போ வந்திருக்கு. நம்மளும் படம் ப்ரொடியூஸ் பண்ணா என்னன்ட்டு தெரியும். நிறைய பேர் தள்ள கையை வச்சுக்கிறீங்க தெரியும் எனக்கு. காரணம் என்னென்னா இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது பண்ணப்பட்ட விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இவருடைய சிஸ்டமில் படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும்தான் நான் செலவிப்பேன். இந்த படாடோபம் அந்த அனாவசிய செலவுகள்லாம் இப்போ நம்ம வாட் இஸ் நெசசரி ஃபார் த ப்ரோக்ரஸ் அண்ட் த வெல்ஃபேர் ஆஃப் த மூவின்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணால் இன்றைக்கி நிறைய படங்கள் ஹிட் ஆகுங்கிறத நான் தைரியமாக சொல்லிக்கிறேன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். படத்துக்கு தேவைன்னா 10 லட்ச ரூபா கூட அவர் செலவிக்க தயாராக இருக்கார். படத்துக்கு தேவையில்லைன்னா 10 பைசானா கூட அவர் கணக்கு கேட்குறார். தட் இஸ் ஹவ் அ ப்ரொடியூசர் ஷுட் பி. அண்ட் ஆல்சோ இந்த காலத்தில் நிறைய பேர் ப்ரொடியூசர்ஸ் பணத்தை போட்டுட்டு படம் ரிலீஸ் ஆகும்போது அவங்களே படத்தை பார்க்குறாங்க. அப்படி இல்லாமல் ஹீ கெட்ஸ் இன்வால்வ்ட் இன் எவ்ரி சீன். இது வந்து ஒரு ஜாயிண்ட் எஃபர்ட் மாதிரி. அவர் பிரதீப் ஒரு ஐடியா சொன்னால் இவர் கூட இருந்து அதை மெருகேற்றி இட் இஸ் லவ்லி ஒர்க்கிங் இன் திஸ் டீம் அண்ட் ஹீ கேவ் அஸ் ஓப்பன் ஸ்பேஸ். எங்களுடைய சஜஷன்ஸை எடுத்துக்கிட்டு அதோடைய எஃபெக்ட் தான் அந்த ட்ரெய்லரே படுத்துறலிங்காக இருக்குது. பார்த்த உடனே படம் பார்க்கணும் போல் இருக்குது. எப்படி பாகுபலி கடைசி சீனை பார்த்த உடனே பார்ட் 2 பார்க்கணுன்னு தோணுதோ அது மாதிரி இதை பார்த்த உடனே டெஃபினட்டாக படம் பார்க்கணுன்னு தோணுது. வெல் டன் விஜய், வெல் டன் பிரதீப், வெல் டன் கேமராமேன் அண்ட் த ஹோல் யூனிட். I can assure you this is going to be a success. Thank you. And one more thing, இவர் இப்போ தெலுங்கில் மட்டும் ஹீரோ ஆயிருக்காரு. கூடிய சீக்கிரம் ஆல் இண்டியா லெவலில் ஹீரோ ஆக போகிறாரு. யூ வில் கெட் தட் நியூஸ் ஆல்சோ. தேங்க் யூ. விஜய் ஆண்டனி சார் கூட நான் ஒர்க் பண்ணது கிடையாது. பட் ரொம்ப நாளாக அவரோட பேசிக்கிட்டே இருப்போம். அவருடைய விஷயங்கள், எங்களுக்கான ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸ் பற்றி பேசிக்கிட்டு இருப்போம். அதில் இருக்கக்கூடிய ரிலீஸ்க்கான விஷயங்கள் பற்றி பேசிகிட்டு இருப்போம். பட் அவர்கிட்ட அவர் இப்போ பல படங்கள், வெவ்வேறு வாரியான படங்கள் வர்றப்போ அவருக்குன்னு ஒரு தனி முத்திரையை அவர் வந்து பதிச்சிருக்காரு. அதுக்கு அவருடைய கன்சிஸ்டன்சி அண்டு ஹம்பிள்னஸ், அது மட்டும் இல்லை, முதல்ல அவர் திருப்தியானால் தான் அடுத்தது அந்த படம் வந்து வெளியே வர்றதுக்கு அதுக்கான முயற்சிகளில் இறங்குறாரு. ஸோ ஆடியன்ஸும் இன்றைக்கி வந்து ஓகே விஜய் ஆண்டனி சார் படமாக அப்போ வந்து கண்டிப்பாக இந்த படம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு இமேஜ் அவர் க்ரியேட் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. இன்னொன்று, ஒரு படத்தில் ஃபுல் கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா யாராலையும் வந்து அந்த படத்தினுடைய சில சீன்ஸை வந்து ஸ்க்ரீன் பண்ண முடியாது. அது ஸ்க்ரீன் பண்ணுறப்போ அதில் ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியும் கிடையாது. பட் இது எல்லாத்தையும் சாதிச்சுட்டே வர்றாரு அப்படின்னா அதுக்கு அவங்களுடைய விஜய் ஆண்டனி சாரும் அவருடைய மொத்த டீமும் தான் காரணம். ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும், அவருடைய இடத்த அவர் கண்டினியூஸாக தக்க வச்சுக்கணும் அப்படின்னு வாழ்த்துறேன். நன்றி, தேங்க்யூ.